அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரங்கில் திருவாசகத்தில் இடம்பெறும் மிகுந்த ஆழமுள்ள ஒரு வரியின் அடிப்படையில் பேச விரும்புகிறேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இதை கேட்ட உடனே நம் உள்ளத்தில் ஒரு அதிசயத்தையும் அமைதியையும் தரும் இந்த வரி யாருடையது என்று கேட்டால் அது நம் மாணிக்க வாசக பெருமானின் திருவாக்கியம். திருவாசகம் என்பது வெறும் ஒரு பாடல் கோவை அல்ல. இது ஒரு ஆன்மீக அழகு குரலின் இசை. அது ஒரு உயர்ந்த பக்தியின் ஓசை. அதில் ஒவ்வொரு வரியும் நாம் கடவுளிடம் ஓர் இரக்கம் கூறும் உளம் முழுதும் கிளர்ந்த உணர்வை கொண்டது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பாண்டால் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் நடி வாழ்க. இதன் பொருள் என்னவென்று பார்த்தால், நமச்சிவாய என்ற 5 எழுத்து எப்போதும் நிலைத்திடுக, தலைவனின் அருள் சத்தியம் என்றும் வெளிப்படுக, கண்மூடி திறக்கும் நேரத்திலும் மனத்தில் எப்போதும் நிற்கும் அவரது திருவடிகள் வாழ்க. திருவாவடுதுறை அல்லது திருப்பெருந்துறையில் இருந்து அடியார்க்கு உண்மையை உணர்த்தி அருள் வழங்கிய தலைமை பேராசிரியரின் திருவடிகள் என்றும் பிரகாசிக்கட்டும். நான் விழிக்கிற ஒவ்வொரு கணமும் என் மனதில் இருந்து நீங்காத எம்பெருமானின் பாதங்களை வாழ்த்துகிறேன் என்பதாகும். இது எளிய சொல்லாக்கம் போல தோன்றலாம். ஆனால் இதற்குள் மறைந்திருக்கும் உணர்வு நம்மை பக்தியின் உச்சத்துக்கே எடுத்து செல்கிறது. பக்தியின் உச்சம் என்ன என்று பார்த்தால், இது ஒரு மனிதன் கடவுளிடம் கொண்டிருக்கும் அனைத்தையும் கடந்த உள்ளானந்தம் நிறைந்த பக்தி. நாம் சில நேரங்களில் கடவுளை நினைப்போம் தேவையுள்ள போது. சிலர் தினமும் ஒரு நிமிடம் நினைப்பார்கள் பக்குவம் உள்ளவர்கள். ஆனால் மாணிக்க வாசகர் சொல்வது என்ன என்று பார்த்தால், இமைப்பொழுதும் இமையை மூடுகிற அந்த ஒரு நொடியிலும் என் உள்ளத்தில் நீ இல்லாமல் இருக்கக்கூடாது. இது அனுபவத்தால் சொல்வது மட்டுமே, நூலறிவால் வருவது இல்லை. ஏன் இத்தகைய பக்தி? மாணிக்க வாசகர் சொல்வது போல, சிதம்பரத்தில் சிவன் இல்லை என்றால் என் உயிரும் இல்லை. இந்த வரிகள் முழுவதும் அவர் சிவனை உணர்ந்த ஒருவர் யார் பக்தி உணர்வாக அல்ல, உண்மையான வாழ்க்கையாக மாறியவர் என்பதை காட்டுகின்றன. நம் வாழ்க்கையில் பொருத்தமாக எடுத்துக்கொண்டால், இன்றைய பரபரப்பான உலகில் நாம் ஒரு விஷயத்தை ஒரு நிமிடம் கூட நாம் மனதில் வைத்திருக்க முடியவில்லை. ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் மனம் நிறைந்த நன்றியுடன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொல்வதன் மூலம் நம் மனதில் தூய்மை உருவாகும், அமைதி பிறக்கும், நம்பிக்கை வளரும். ஆன்மீகமும் உளவியலாக சேர்த்து கொண்டால் இது ஆன்மீகமே இல்லை, இது ஒரு உளவியல் சிந்தனையும் கூட. நாம் ஒரு நல்ல விஷயத்தை மனதில் நிறைந்து நினைக்கும் போது நமது மனநிலை உயர்கிறது, மன அழுத்தம் குறைகிறது, நம் வாழ்க்கையில் ஒரு வலிமையான ஆதரவு தோன்றுகிறது. வாழ்க்கையில் கடவுளை உள்ளடக்குவது எப்படி என்று பார்த்தால், பெரியவர்கள் சொல்வது போல, நாம் கடவுளை மறக்கலாம், ஆனால் அவர் எப்போதும் நம்மை மறக்க மாட்டார். அந்த உண்மையை நாம் உணர வேண்டும் என்றால் தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கும் பக்தியை வளர்க்க வேண்டும். இது வெறும் ஒரு வரி அல்ல. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இது ஒரு வாழ்க்கை நெறி, ஒரு பக்தியின் நிலை, ஒரு உளத்துணை உரையாடல். இத்தகைய பாடல்கள் நம்மை உயர்விக்கின்றன, அமைதிக்கு தூண்டுகின்றன, இறை நம்பிக்கைக்கு வழிகாட்டுகின்றன. அதனால் நாம் அனைவரும் நாம் உள்ள இடத்தில் நம் வாழ்க்கையில் கடவுளின் நினைவை எப்போதும் சுமந்து வாழ்வோம். இத்தகைய திருவாசக வரிகளை மனதில் வைத்து வாழும்போது அது நமக்கே இல்லாத ஒரு புதிய அழகு மற்றும் ஆனந்த உலகத்தை தரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நமச்சிவாய வாழ்க.